நம்ம சிறகுகளே இந்த பைக்குங்க தானே இந்த உலகிலே முதல் தேவையே. வணக்கம், நான் உங்கள் நண்பன். இது பைக் அண்ட் டீ சேனல். உங்களுக்கே தெரியும், சண்டிகரில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, நம்மளோட ட்ரையம்ப் ஸ்ட்ரீட் டியூனில் வந்து ரேடியேட்டர் லீக்கு. அதனால் என்ன ஆயிடுச்சு, எங்கேயுமே சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ ஃபைனலாக இந்த ட்ரிப்பை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தோம். பட் இல்லை, நம்ம முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன செஞ்சோன்னா, லோக்கலில் வந்து சண்டிகரில் சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக அலைஞ்சிட்டு அங்கே நிறைய பேர்த்திட்ட கேட்டுட்டு அவங்க சொன்ன ஐடியாபடி என்ன செஞ்சிட்டோன்னா, கூலண்ட்டு மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கூலண்ட் வந்து ட்ராப் ஆகுதோ அங்கெல்லாம் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் அது வந்து உங்களை சர்வை பண்ணிடும். அப்படி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் நம்ம சர்வீஸில் வந்து நிப்பாட்டிட்டு ரோட் சைடு அசிஸ்ட்டு வந்து கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், சரி இதுதான் வந்து லைஃப் மூமெண்ட்டு, இதை மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து நமக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டே இருக்கோம். இது இந்த மாதிரி பாலம்லாம் இங்கே தான் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். போகிற வழி ஃபுல்லும் இந்த மாதிரி கர்டர் பிரிட்ஜு தான் இருந்துச்சு. அந்த கர்டர் பிரிட்ஜு ஒரு மாதிரி வேறு வைப்பு கொண்டு வந்துச்சு. நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி பார்ப்போம். பட் சண்டிகர் தாண்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த கர்டர் பிரிட்ஜ் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். அதுவும் இல்லாமல் மணாலியில் வந்து மண் சரிவு வந்து அதிகமாக இருந்துருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து அதுவே வந்து போகிற இடத்துல ஃபுல்லும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த ரூட்டு பார்த்து போங்க, அங்கங்கே மண் சரிவு இருக்குது, அதனால் வந்து எல்லா டனலையும் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, முடிஞ்ச அளவு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். என்னோடய ஃபஸ்ட்டு டனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒரு மாதிரி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டனலுக்குள்ளே போனாலும் ஊன்னு கத்திக்கிட்டே போவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இந்த மாதிரி மழை வருதா உடனே டனல் தான். இங்கே உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ மண் சரிவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த டனல் இது வேறு லெவலுங்க. இதுவும் எல்லாமே குறைஞ்சபட்சம் 1/2 கிலோமீட்டருக்கு மேலே தாங்க இருக்குது டனல். ஸோ டனல் ப்ராசஸிங்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் வந்து இந்த பக்கம் தேனி சைடு, கேரளா சைடு அதெல்லாம் டனல் ப்ராசஸ் போட்டாங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட டைம் ட்ராவல் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, ஏன் நம்ம சவுத்தில் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பெட்ரோல் போட்டாச்சு. ஏன்னா ஹில்ஸ் ஏறும்போது எங்கே பெட்ரோல் பல்க் இருக்கும், ஏன்னா அங்கங்கே மண் சரிவு வேறு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இங்கேயே ஃபில்லப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சளவு டேங்கை ஃபில்லப் பண்ணியாச்சுங்க. நான் பண்ணிவிட்டு அடுத்து கிளம்புறது தான். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் சின்ன அட்வைஸ் கேட்குறது, ரோடு எப்படி இருக்குது, இந்த பக்கம் போகலாமா, அங்கேருந்து வண்டிலாம் வருதா, ஸோ ரோடு கிளியராக இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அவங்களும் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைக்குனால் நீங்கள் போயிடலாம், ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை, மெதுவாக பார்த்து போங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுவே நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது அடுத்த டனல்.
உங்களை இந்த மாதிரி டனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து கீழே சொல்லுங்கள். எங்கெங்கெல்லாம் பெஸ்ட்டு டனல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது அதுக்கு அடுத்த டனலுங்க. இந்த மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லும் வெறும் டனல் தான், டனல் ஓரியன்டாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி கவுண்ட் பண்ணலாம் தான் நினச்சேன், மொத்தம் எத்தனை டனல் இருக்குது, நம்ம எத்தனை டனலை வந்து தாண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டனல் எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டே இருக்கும்போது தான் சொன்னாங்க, இது வந்து சின்னது தான், நீங்கள் அட்டல் டனல்னு இருக்குது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இது நமக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. சரி, அட்டல் டனல் போயிடுவோம், போய் நம்ம வந்து செக் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நிப்பாட்டிட்டு லஞ்சை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டினோம். செம்மையான இடங்க, சுற்றி கிட்டத்தட்ட அந்த ரிவர் வந்து அங்கேருந்து வருது, சண்டிகர் அங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டே வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியாவே. இப்படி பார்க்கும்போது எங்களுக்கு ஒன்றும் தெரியலை, ட்ரோனில் பார்த்தா தான் தெரியுது அங்கங்கே வந்து மண் சரிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோடய சீரியஸ்னஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ லஞ்சை முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மணாலி தான். முடிஞ்ச அளவு இருட்டுறதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிட்டு இனிமேல் வந்து தனித்தனியாக ரைட் பண்ண முடியாது, எல்லாருமே க்ளோஸாகவே நம்ம ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணோம். அந்த மண் சரிவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோடய சீரியஸ்னஸை பாருங்களேன்.
சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக மண், அதை ஃபுல்லும் உடச்சி எடுத்து வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை தான். இது வந்து எங்கேயாச்சும் ஒரு இடம் மட்டும் கிடையாது, போகிற வழி ஃபுல்லும் மண் சரிவு தான், ரோடே கிடையாது. இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு நின்று பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் யோசித்தோம், இந்த ஏரியாவே இப்படி இருக்குது, லடாக்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுச்சு.
ஃபைனலாக நாங்கள் வந்து மணாலி ரீச் பண்ணிட்டோம். மணாலியோட டிராஃபிக்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோடை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே ஸ்டே பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் போக 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 அந்த அப்படியே எல்லோரும் கிளம்பி மணாலியை பார்க்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒரு ரைடர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் ஆக்சுவலி வந்து கர்நாடகா. அவர் வந்து நம்ம எப்படி சொல்ல, அவரும் இங்கே பைக் ரெண்ட் எடுத்து லடாக்கை சுற்றி பார்க்குற மாதிரி. ஏற்கனவே இங்கே ஒரு 2 நாள் அவர் ஸ்டக் ஆகிட்டார். அப்படியா அவர் தான் வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓல்டு மணாலி போகணுன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜில் வந்து தண்ணி இதாகி லைட்டாக கவுந்துருச்சு. ஸோ அங்கே வந்து வெஹிக்கிள் அலோவ் பண்ணுறதில்ல. நீங்கள் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க, முடிஞ்சால் நீங்கள் பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் ரூம் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்ன ஆயிடுச்சு, லைட்டாக ஒரு மாதிரி படபடப்பாயிருச்சு. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ரூம் எல்லாமே புக் பண்ணிட்டோம் அங்கேருந்து கிளம்பும் போது. சரி, இவர் சொன்னோடனே சரி நம்மளும் இங்கே தான் ஸ்டக்காக போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், அது விடிஞ்சால் தான் நமக்கு தெரியும் கண்டிஷன் என்ன எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி இங்கே கிளம்பும்போது பிரச்சனை, இப்போ மணாலியில் புது பிரச்சனை. ரொம்ப கஷ்டங்க. ஓல்டு மணாலியில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஒரே ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் தவிர வேறு எந்த ரூட்டும் கிடையாது. ஓல்டு மணாலி போயிட்டு பால்சன் ஒரு ஊர் வரும், இல்லை அது நெஹரா ஏதோ இருக்குது ப்ரோ ஊர் பேர். அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜ் ஓகே இருந்தால் நம்ம போயிட்டு ரோட்டாங் பாஸ்லேருந்து போகலாம். அட்டல் டன்னல் அலோவ் பண்ணுறது கிடையாது. ரோத்தாங் பாஸ்லேருந்து ரோட்டாங் கொஞ்சம் லாங்கு, நீங்கள் அது பிரச்சனைனா போகலாம். அது மட்டும் அந்த பிரிட்ஜ் மட்டும் க்ளோஸாக இருந்தால் போக முடியாது. 2 பிரிட்ஜு, அந்த 2 பிரிட்ஜ் க்ளோஸாக இருந்தால் அலௌடு. நம்ம காலையில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பெட்டர் என்னன்னா, ஓல்டு மணாலி இருக்கும் ப்ரோ, ஒரு பிரிட்ஜ் இருக்கும். பிரிட்ஜ் எப்படின்னா இப்படி சாஞ்சிருக்கும், பாதி நதியில் இருக்கும், பாதி அது பிரிட்ஜ் நாட்டிட்டு நீங்கள் அந்த சைடே ஹோட்டல் புக் பண்ணிக்கோங்க. காலையில் நீங்கள் அந்த சைட்லேயே போகலாம். ஏன்னா ஓல்டு மணாலி போகிறதுக்கே அலோவ் பண்ணுறதில்ல. நேற்று நைட் நாங்கள் 1 o'clock வந்துட்டோம், அங்கேயே இறங்கி விட்டுட்டு நாங்கள் நடந்துட்டு போயிட்டோம். அது வெஹிக்கிள் எல்லாம் அலோவ் பண்ணல. அவங்க வெஹிக்கிள் அலோவ் பண்ணுவாங்க, எவ்ரி 2-3 hours ஒரு ஸ்லாட்டில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் போய் அந்த சைடே ஹோட்டல் புக் பண்ணிக்கிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி காலையில் அந்த சைடு போயிட்டு ட்ரை பண்ணலாம். சீக்கிரம் போயிட்டு ட்ரை பண்ணலாம். சரி ப்ரோ, சரி, தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் பேர்? சரண் ரெட்டி. ஓகே பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சி ரூமுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.